இந்தியன் படத்துடைய வெற்றியை எப்படி கொண்டாடினீங்க? இந்தியன் வெற்றிக்கு அப்புறம் எங்கள் அஸ்னேட் எல்லாருக்குமே ஒரு டிவிஎஸ் 50 சங்கர் சார் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து காந்தி தனியாக படம் பண்ண போயிட்டார். மாதே சார் வந்து ப்ரொடக்ஷன் மொத்தத்தையும் கவனிக்க போயிட்டார். ஸோ ஜீன்ஸில் ஆல் இன் ஆல் நம்ம தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் அமெரிக்கா போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவு வந்துருச்சு. ஃப்ளைட்லேயே ஏறினதில்லை. ஸோ அமெரிக்கா போக போகிறோம், மொத்த வேலைகளும் நம்ம தான் பார்க்க போகிறோம் அப்படின்றப்ப இப்போ கிட்டத்தட்ட 3 படம் வேலை பார்த்தனால சங்கர் சாருடைய பெரிய செல்ல பிள்ளையாக மாறிட்டேன் நான். அப்புறம் மெதுவாக அவர் என்ன செய்கிறாரு எது செய்கிறாரு ரொம்ப அப்படியே பக்கத்தில் ஒரு குரு சிஷ்ய ஒரு ரிலேஷன்ஷிப். அது வந்து சினிமாவில் ரொம்ப ஆச்சரியமான இப்போ அந்த கல்வியை கூட நம்ம வந்து இந்த சமூகம் மிஸ் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஒரு குரு சிஷ்யத்தில் இருக்கிற ஒரு கல்வி கற்கிற முறை வந்து பெரும் கல்வி கற்கிற முறை. எனக்கு இந்த மெக்காலை கல்வி முறை வந்துச்சோ அது வந்து இந்த குரு சிஷ்ய உறவையே சிதைச்சிருச்சு. இந்த கல்வி சிதைஞ்சு இவ்வளோ கார்பரேட்டாக மாறதுக்கு காரணமே இந்த கல்வி முறை. அந்த குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப அவங்க அடி ஒட்டி நம்ம கற்றுக்கிறதுக்கான 1000 விஷயங்கள் நம்ம நடக்கும். அதாவது வந்து அந்த ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி, அந்த கார்பன் பேப்பர் மாதிரி நம்ம வந்து அவங்க என்ன செய்வாங்க, எப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கும் நான் வந்து மைக்கில் வந்து ஒரு ஹீரோட்ட வந்து இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்கன்னு சொல்ல மாட்டேன். சங்கர் சார் அப்படி சொல்ல மாட்டார். இங்கேருந்து நடந்து போய் பக்கத்தில் போய் பிரசாந்த் இப்படி பண்ணுங்க, பிரசாந்த் சார்னு சொல்லுவார். இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை மனங்கோணாமல் நடத்துறது, ஸ்பாட்டில் வச்சு ஆர்டிஸ்ட் லேட்டாக வந்தாலும் திட்ட மாட்டார், அசினேட்டரை திட்ட மாட்டார். அது வந்து ஒரு மென்மையாக ஹேண்டில் பண்ணுற ஒரு தன்மை வந்து அவர்கிட்ட இருக்கும் சார். இப்போ வந்து கமல் சார் வந்து கேமராக்கிட்ட வந்தால் தான் கமல் சாரை பார்ப்பார். ஓகே சார், ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவார். அது எனக்கு வந்து இன்னமும் நான் வந்து ஒரு டைரக்டராக நான் என்னுடைய இவ்வளோ படங்களில் நான் வந்து மைக்கில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை சொல்லவே மாட்டேன். ஜூம் போட்டு நான் ஒரு 100 அடி பின்னாடி இருந்தால் கூட நான் இறங்கி போய் ஒன்மோர்னா இல்லை சார் இப்படி பண்ண வேணாம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி அவங்களோட ஈகோவை எந்த இடத்துலையும் ஹர்ட் ஆகிடக்கூடாது.